அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 14/3/2024 இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ப்ளஸ் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1% பாசிட்டிவ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று அந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மூவ் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சஸ்டைனபிள் ரேலி வரலை, டோஜியை போடுறான். விச் மீன்ஸ் உங்களுக்கு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ப்ரைஸ் வந்து எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த டோஜி. ப்ளஸ் பெருசாகவும் மார்க்கெட் ஏறலைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இவன் நெகட்டிவ்லேயே முடிச்சிட்டான். டவ்வாச்சு உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான் ஃப்ளாட்டாக. ஆனால் S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். குட்டி கேண்டில் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 போட்டிருக்கு. ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பெருசாக ஏறாதப்பவும் S&P 500 நாஸ்டாக்கும் நேற்று ஏறினாங்க கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கு அப்புறம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்சாலிடேஷன். நாஸ்டாக்லாம் கிளியரான ஒரு இன்சைடு பேட்டர்னுங்க. இன்சைட் பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத அது குறிக்குது. ஸோ ப்ராபப்ளி மோர் கன்சாலிடேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் அமெரிக்காவோட விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.65% குறைஞ்சிட்டான். ஸோ அவன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 13.75 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறான். அடுத்து யூஎஸோட 10 இயர் பாண்டியில் பார்ப்போம். அவன் வந்து பார்த்திங்கன்னா 4.1 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது ஏறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெட் மீட்டிங்கில் என்னத்தை சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறிட்டு இருக்கிறான். ஸோ ஃபெட் மீட்டிங்கோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோட அவுட்கம்மை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஎஸோட 10 இயர் பாண்டியில் வந்து ஏறவோ இறங்கவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போட்டு வச்சுருக்க இதே லைன் தாங்க. நான் டெய்லி இந்த வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். எப்போ தலைமை வந்து இந்த 3.7 தாண்டானோ அதுக்கப்புறம் தாங்க புல் மார்க்கெட்டு. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஏறி இருக்கான். நேற்று ஹெவியாகவே ஏறி இருப்பான் போல். ஸோ ஒரு 2.5% வந்து ஏறி இருக்கான். ஏறி வந்து பார்த்திங்கன்னா 79.8 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று க்ளோசிங் வந்து 79.5 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து முக்கியமாக இந்தியன் ஏடிஆர். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பிளட் பாத் இருந்துச்சு. அந்த பிளட் பாத் வந்து ஏடிஆரில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு பெருசாக தெரிலைங்க. விப்ரோ மட்டும் தான் வெறித்தனமாக விழுந்திருக்கான். HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெகட்டிவ். ICICI பேங்க்கும் வந்து 0.27% தான் விழுந்திருக்கான். இன்ஃபோசிஸ் வந்து 0.15% தான் நெகட்டிவ். ஏடிஆர் எல்லாமே வெறித்தனமான பாசிட்டிவாக இல்லைனாலும் ஒரு பெருத்தனமாக நெகட்டிவாக இல்லாமல் இருந்திருக்காங்களே. விப்ரோ வந்து 1.5% இங்கே விழுந்திருக்காங்கன்னா அங்கே 2.5%. இன்ஃபோசிஸ் வந்து 0.10, இவன் அங்கேயும் 0.10 தான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க, ஆனால் இங்கே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்க. ஏடிஆரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டோட இன்லைன் வித் தான் இருக்குது. சின்ன ஒரு விப்ரோ வந்து கொஞ்சம் சின்னதாக நெகட்டிவாக இருக்குது. பேங்க் ரெண்டுமே சின்னதாக நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஏடிஆரை பொறுத்த வரைக்கும். அடுத்து FII DII டேட்டா, இதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நேற்று நான் ஈவினிங்கே செக் பண்ணி பார்த்தேன். FII வந்து நெட் செல்லராக மாறிட்டாங்க ஒரு வழியாக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 33,000 கோடி பை பண்ணி 37,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? பிளாக் டீல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது அவங்களோட ஒரிஜினல் பை செல் ஃபிகர் கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4,500 கோடி செல் பண்ணியிருக்காங்க அந்த பிளாக் டீலுக்கு அப்புறம். ஸோ இதிலிருந்து எந்த உண்மையான விஷயமும் தெரியாது. இந்த 4,500 கோடி அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஒரு 10,000 கோடியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு 5,000 கோடி பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அதை வந்து என்ன நியூஸ் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு, எந்த கம்பெனியை வாங்கி விற்றுருக்காங்க பிளாக் டீலுங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு தெரிய இன்டர்பிரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா DII இவங்க வந்து பார்த்திங்கன்னா 9,000 கோடி வாங்கியிருக்காங்க. நார்மலான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான். வெறித்தனமான பாசிட்டிவாக இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து DII இப்படி பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு எனக்கு ஆச்சரியமான விஷயமாக தாங்க இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் SIP போட ஆரம்பிச்சிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நிறைய பீப்புள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பணம் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறதுனால அது எல்லாமே கரெக்டாக DII கிட்ட போயிட்டு அவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து வெறித்தனமாக எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த SIPயில் போடுறவங்களோட வந்து ஆக்டிவிட்டி கம்மியாகும் போது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த DIIலாம் வந்து செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கே அது கம்மியாகிற மாதிரி எனக்கு தெரியல. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்லேருந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கப்புறமாக இன்றைக்கி மார்னிங் என்ன ஆயிருக்கு, வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டு, S&P ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது, டாக்ஸு நெகட்டிவ் ஃப்ளாட்டாக இருக்கிறான், ஃப்ரான்ஸு ஃப்ளாட்டு, ஃபிட்ஸே ஃப்ளாட்டு. அடுத்து நம்மளுடைய நிக்கி இவன் வந்து நெகட்டிவாக இருக்கிறான், தைவானும் நெகட்டிவாக இருக்கான், ஏஷியன் மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது கொஞ்சம் கிஃப்ட் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஓவராலாக காஸ்பி இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4% வந்து பாசிட்டிவாக இருக்கான். ஸோ ஏஷியன் மார்க்கெட் லைட்டாக ஒன்று மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, மற்ற ரெண்டு நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ்லாம் நெகட்டிவாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து US ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துருவோம். நேற்றே அவன் கேப் டவுன் தான் காமிச்சான்.
வெறித்தனமான கேப் டவுன் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு பிளட் பாத்தில் கீழே விழுந்து கிடக்கிறான். அதில் வேறு அவன் வந்து டாப் ஆஃப் விச் ஹி இஸ் இண்டிகேட்டிங் கேப் டவுன் ஆஃப் ஹவு மெனி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுங்க. நேற்று க்ளோசிங் வந்து 103, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22,024, 99 பாயிண்ட்டு கேப் டவுன் காமிக்கிறாங்க. இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் எகிரி குதிச்சு மேலே வருமா தெரியாது, ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வேறு வந்திருக்கு நேற்று. அந்த நியூஸ் நம்மளுக்கு தேவையில்லைங்க. என்றைக்குமே நம்ம நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் நியூஸ், அதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் கேப் டவுன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 21,900 அப்படியே கீழே வந்து 100 பாயிண்ட்னா 21,867 அப்படின்னு காமிக்கிறானே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெறித்தனமான ஒரு கேப் டவுன் தான். ப்ராபப்ளி குளோபல் கியூஸால் இப்படி காமிக்கிறான். இந்தியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதாவது ஓப்பன் ஆகிட்டால் பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி வெறித்தனமான ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இனிஷியலாகவே ஒரு காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்போ வந்து இருங்க, அது எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்த்துருவோம் நம்ம. அந்த 100 பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு 0.4% நெகட்டிவ் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஓகே, நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இது நம்ம வந்து போட்டு வச்சிடுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பேசிக்கிட்டு இருக்க இறங்குறானே 12 அப்படின்னு போயிட்டாங்க. சரி பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் நம்ம 100 பாயிண்ட்டே கேப் டவுன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எப்படி பார்த்தாலும் அவன் கீழே தான் ஓப்பனாக போகிறான். பிடிஎல் கீழே தான் ஓப்பனாக போகிறான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பிடிஎல் கீழே ஓப்பனாலே செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். ப்ளஸ் நேற்றே வந்து பாருங்கள், ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷனு 22,000 கீழே வந்துங்க பெரிய ஒரு புல் பேக்கே இல்லைங்க. 22,000 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரவுண்ட் நம்பரு. அந்த ரவுண்ட் நம்பர் தாண்டி கீழே வந்துட்டுமே பெரிய ஒரு ஃபைட் இல்லை பையர்ஸ் கிட்ட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெரி டிசப்பாயிண்டட் ட்ரேடிங் டேயாக தான் இருக்குது. இன்றைக்குமே அது கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. நான் கூட வந்து நினச்சேன், சப்போஸ் வந்து ஒரு ஃப்ளாட் ஆகிது ஓப்பன் ஆனால் அப்படின்னா 22,100 வரைக்கும்னாச்சும் போவான் அவன், இந்த சிபிஆரோட சென்ட்ரல் லைன் கிட்டே போவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே பிசி கிட்டே வரதே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. பிசியா 22,000 வரதே கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. சரி விடுங்க, கீழே வந்து பிடிஎல் கீழே ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ அப்போது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் வந்து ரவுண்ட் நம்பரான 22,000 கிட்ட ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த சிபிஆரோட பிசி கிட்ட ரிவர்ஸ் ஆகலாம். ஆர் இங்கே சென்ட்ரல் லைன் மேலே பிவேட்டுக்கு போகிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் இப்போது இருக்க நிலமையில. அதனால் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது நல்ல கன்ஃபர்மேஷன், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுந்துடும். இது ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் இவ்வளோ பெரிய கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகுதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக மார்க்கெட் இன்னைக்கு கீழே விழாதுங்க. ஏன் விழாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 1 ஹவரில் நீங்கள் பாருங்கள், வெறித்தனமான செல்லிங் ப்ரெஷருங்க. நேற்று இது இங்கே பாருங்கள், வெறித்தனமான செல்லிங் ப்ரெஷர். நேற்று வந்த 1 2 3 4 5 6 7 கேண்டிலில் இது வந்து காமன் நேர கேண்டில் தான், அவனை விட்டுருங்க. இந்த ஒரே ஒரு குட்டி கேண்டில் தான் பையிங் கேண்டில், விச் மீன்ஸ் மார்க்கெட் வெறித்தனமாக விழுந்திருக்கு. எல்லோரும் செம்மையான ப்ராஃபிட்டில் உட்காந்துருப்பாங்க. ஃபர்தராக மார்க்கெட் 100-200 பாயிண்ட் ஃபால் வருதுன்னு வைங்களேன், எல்லோரும் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு வரும். அதனால் மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரெண்டிங் டே அப்படின்ட்டு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி 10 மணிக்கு மேலே இந்த S1 கீழே போனால் மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரிவர்சல் அப்படிங்கிறது வரும் ப்ராஃபிட் புக்கிங்னால். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் வர சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் S1 ட்ரெண்டிங் எடுக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு 10:15க்கு மேலே நீங்கள் S1 ட்ரெண்டிங் ட்ரேடை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. இன்கேஸ் இது மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுன் ஆகி ஃபர்தராக கீழே போச்சு அப்படின்னா மட்டும்தான். உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து கீழே போனால் கண்டிப்பாக ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். பிடிஎல் தானதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போது 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான். எடுத்த உடனே மார்க்கெட் மேலே வரதா சந்தோஷம், எப்படியும் ரிவர்ஸ் ஆயிடுவான். ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே போகுது, பிடிஎல்லை தாண்டி கேப் டவுன் ஆகாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிக்குது, பிடிஎல்லை தாண்டி கீழே போனோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டுமே இல்லை, உங்களுக்கு வந்து வெறித்தனமாக மார்க்கெட் கீழே போகுது, எடுத்தோடனே வந்து கேப் டவுன் ஆகி ஃபர்தராக கீழே போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். ஒரு புல் பேக் வந்து அதிலிருந்து எங்கேயாவது ரிவர்சல் ஆகும்போது S1லேருந்து ரிவர்சல் ஆகலாம், பிடிஎல்லேருந்து ரிவர்சல் ஆகலாம். அப்படி ரிவர்சல் ஆகும்போது ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்கேஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு
புல் பேக் அப்படிங்கிறது வந்து R1 வரைக்கும் ப்ரைஸ் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1% கூட வாய்ப்பு இல்லை. 22,300ங்கிறதுலாம் பாசிபிளே இல்லை. சப்போஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா 21 இந்த R1லேருந்து ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நிஃப்டியில் இருக்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். நம்ம பேங்க் நிஃப்டிலும் சேம் அதே தான். உங்களுக்கு வந்து டிசைனிங் ஒயிட் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் நம்ம நிஃப்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தாங்க. இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4%, 0.5% வந்து 0.4% கேப் டவுன் ஆகிறான் அப்படின்னா ப்ரீவியஸ் S1க்கும் கீழே ஓப்பன் ஆகிறான், ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே ஓப்பன் ஆகிறான். அப்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி தான் வந்து வெளியே இருக்க போகுது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா நேற்று எக்ஸ்பைரி அப்படின்ட்டு பேங்க் நிஃப்டியை பிடிச்சி வச்சுட்டாங்க, பெரிய ஃபாலை விடவே இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து 1.5% விழுந்திருக்கானா, ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள் 0.64% தான் விழுந்திருக்கான். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டி பயபுள்ள இன்றைக்கி வெறித்தனமாக கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மிட் செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் செலக்ட் இண்டெக்ஸில் நான் வந்து டெய்லி சிபிஆர் கிடையாது, நான் டுமாரோ சிபிஆர் இல்லை, நான் டெய்லி சிபிஆர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஸோ மண்டே அன்னைக்கு இங்கே பார்த்தீங்களா, மண்டே அன்னைக்கு இவன் ஃப்ளாட்டாக நின்று விளையாண்டுட்டு இருந்தான். அதே சமயத்தில் இந்த பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான்னு பாருங்கள், மண்டே பார்த்தீங்களா வெறித்தனமான ஃபால். ஏன் இவன் விழுகலை, ஏன் வந்து மிட் கேப் விழுகலை, எக்ஸ்பைரினால் விழுகலை. எக்ஸ்பைரி டேங்கிறதுனால சிலர்ஸ் பிடிச்சி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டியூஸ்டே அன்னைக்கு சம்பவத்தை மிக பெருசாக கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் அந்த டியூஸ்டே அன்னைக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான், ஈவன் கன்சாலிடேட் ஆகிருக்கான். அப்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மற்ற மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும்போது மற்ற மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது அந்த எக்ஸ்பைரி இருக்க இண்டெக்ஸ் சப்போஸ் கன்சாலிடேட் ஆனால் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அவனுக்கு ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த ட்ரெண்டிங் டே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் எகிரி குதிச்சு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு தலைவன் கீழே விழுகிறான், நெகட்டிவ் ட்ரேடை காமிக்கிறான் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் ஆகி S1 ட்ரெண்டிங் ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வருது, உங்களுக்கு PDL கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகுது, இல்லை S1லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். இதையெல்லாம் மீறி சிபிஆர் கிட்ட வந்துச்சுன்னா நான் அடித்து சொல்கிறேன், நிஃப்டியில் கூட அவன் வந்து மேலே சிபிஆர் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி போக மாட்டான், கண்டிப்பாக அவன் ரிவர்ஸ் ஆயிடுவான். அதுவும் ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் இருக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அவன் கீழே தான் வில போகிறான். 95% அக்யூரசி இருக்குது இதுக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் இதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்றைக்கி அவன் ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த நாள் ஆயிடுறான். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து இவன் இன்றைக்கி வந்து ஒரு 1% விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூவ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிபிஆர் இண்டிகேட்டரை பேஸ் பண்ண ட்ரேடிங் ப்ராபபிலிட்டிஸ். அடுத்து நம்ம அப்படியே நிஃப்டியில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம போட்டு வச்சோமா இந்த கோட்டை தான்னா நெகட்டிவ் ஆயிரும்னு சொன்னோன்னா, ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வருவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. 1 2 3 4ங்க 4வது ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சிருக்கான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மதிக்கவே இல்லை, டெசிசிவாக பிரேக் ஆகிட்டான். 22,000 மதிக்கவே இல்லை, டெசிசிவாக பிரேக் ஆகிட்டான். ஸோ மார்க்கெட் கிளியராக வந்து பெரிஷாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி கேண்டில் இப்படி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலை போட்டுச்சு ஒரு 22,100 வரைக்கும் இன்றைக்கி போகிற வாய்ப்பு இருக்குது. போயிட்டானா அக்ரெசிவான செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர பேரிஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேரிஷ் செட்டப் எதிர்பார்க்குறதான் வந்து நல்லது. உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, 21,865 இந்த ரேஞ்சில் ஒன்று இருக்குங்க. இதை தாண்டிட்டா அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது, 21,500 கிட்ட. அப்போது வந்து 800 முடிச்சிட்டான் அப்படின்னா 800 தாண்டிட்டான் அப்படின்னா அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது 850 தாண்டிட்டா அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது 550 தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பொசிஷனலாக இது வந்து இண்டிகேட் பண்ணுது. 1 ஹவரில் பார்த்தாலுமே சேம் அதே தான். இங்கே பாருங்கள், நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இப்போ ட்ராப் பண்ணுறதுக்காக சப்போஸ் மார்க்கெட் சின்னதாக இப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு இப்படி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் கிளியர் பேரிஷ் மோடில் இருக்குது. புல் பேக்கை நீங்கள் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். நம்ம பேங்க் நிஃப்டியுமே நம்ம போட்டு வச்ச எல்லா சப்போர்ட்டையும் தாண்டிடுவான் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. நேற்று நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பைரிங்கிறதுனால இவன் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல, அந்த ரியாக்ஷன் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே இவனை பாருங்கள், தொடர்ந்து 4 ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். டோஜிக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில், விச் மீன்ஸ் நேற்று வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு போட்டி நடந்துச்சு, எங்கே போகிறதுன்னு தெரில. இன்றைக்கி முடிவு எடுத்துட்டாங்க. முந்தா நேற்று வந்து டோஜி வந்துச்சு, நேற்று வந்து நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ நேற்றே முடிவு எடுத்துட்டாங்க நான் கீழே தான் போக போகிறேன் அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஒரே ஒரு ஹோப் என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் வந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி கீழே வரான் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, 46,204
இந்த இடம் தாங்க ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து மிகப்பெரிய பிரேக் அவுட் நடந்த இடம். அப்போ அந்த 46,200 கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதையும் தாண்டிட்டான்னா இந்த பார்த்திங்களா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஏன்னா இது எல்லாமே கன்சாலிடேஷன் ஆன இடங்க. ஏகப்பட்ட பையர்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் தாண்டிட்டான்னு வைங்களேன், அப்புறம் வந்து அதில் பாதாளத்துக்கு விழுந்துருவான். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் கண்டிப்பாக. ஏன்னா இங்கேருந்து நம்ம பிரேக் அவுட் ஆகி மேலே போவோம்னு நினச்சேன், ஆனால் கீழே வந்துட்டான். அப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 48,000 கிட்ட இருக்குது. கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த 46,200 ஃபாலோட் பை இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு 46,100. அதையும் விட்டால் 46,000 ரவுண்ட் நம்பராக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, கீழே தான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 44,400 கிட்ட தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, எப்போவுமே பேங்க் நிஃப்டி தான் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஆனால் இப்போ நிஃப்டி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. நிஃப்டி பயங்கர வீக்காக இருக்கான். நிஃப்டி வந்து பியரிஷ் சைனே காமிச்சிட்டான், நல்லா பிரேக் அவுட்டே கொடுத்துட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு 99% இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் அந்த பிரேக் அவுட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்.